டவுன் பஞ்சாயத் கான்ட்ராக்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் வந்திருக்கு மக்களே. ஸோ இந்த காணொலியில் நீங்கள் அது சம்மந்தமான தகவலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஆல்ரெடி என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஆன்லைனில் இருந்தது, இப்போ இதில் என்ன நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, என்னென்ன தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி கான்ட்ராக்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 8 டிபார்ட்மெண்ட்டில், அதாவது ஊரக வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நகராட்சி, மாநகராட்சி, அப்புறம் சென்னை மாநகராட்சி, அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ வாட்டரு. ஸோ இந்த துறைகள் எல்லாமே, அதே போக சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்டு சிவேஜ் போர்டு அப்படின்னு சொல்லி CMWSSB, சுமார் ஒரு 8 துறைகளில் இந்த கான்ட்ராக்டர் பதிவு, புதிய பதிவு, புதுப்பித்தல், அப்புறம் அப்கிரேட் பண்ணுறது, கிளாஸ் அப்கிரேடேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. நம்ம மக்கள் சேவை யூடியூப் சேனல் மூலிமா நிறைய மக்களுக்கு, நிறைய பேர்த்த இந்த சேவைகள் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்குறோம், நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த டவுன் பஞ்சாயத்து, நகர் பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா பதிவு முறை ஆன்லைனில் இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது. நமக்கு வந்த என்கொயரிஸ்லேயே நிறைய என்கொயரிஸ் டவுன் பஞ்சாயத்து இன்னும் ஆன்லைனில் வரலையா அப்படிங்கிறதா இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகத்தான் இந்த டவுன் பஞ்சாயத்து கான்ட்ராக்டர் பதிவு முறை ஆன்லைனில் வந்திருக்கு அப்படிங்கிற தகவலை இந்த காணொலி மூலிமா தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இது ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறத இதில் நம்ம கொடுத்துருக்குறோம். இது சம்மந்தமாக நிறைய காணொலிஸ் நம்ம கான்ட்ராக்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் சேவை யூடியூப் சேனலில் நிறைய போட்டிருப்போம். ஸோ இது ஊரக வளர்ச்சி இதில் சால்வென்ட் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறது, என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்கு தேவைப்படுது, சலான் எப்படி அப்லோட் பண்ணுறது, எல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையாக தேவை, அது அப்ரூவ் ஆச்சுன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம மக்கள் சேவை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்து தெரிந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மக்களே. ஸோ இதில் அடிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த ஃபோட்டோ, பேன் கார்டு, GST, ஆதார், அது எல்லாமே நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாமே அடிப்படையாக தேவையான விஷயங்கள் தான். ஸோ இதில் நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ அந்த நம்பர், அதுக்கான எண் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறோம். தேவையான சப்போர்ட், உதவிகள் அனைத்துமே பண்ணுறோம். ஸோ அதே போல் சால்வென்சியில் புதுசாக வந்திருக்கிற மாற்றங்கள் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் கொஞ்சம் பாருங்கள். அதுக்கு என்ன மாற்று பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஆவணங்களை இங்கே ரெடியாக வச்சுட்டு நம்மளை அழைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் மக்களே. ஸோ இது போல் நல்ல நல்ல செய்திகள் நம்ம சேனல் மூலிமா டெய்லி வெளியிட்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்கள் சேவை யூடியூப் சேனலில். நாள்தோறும் புதிய செய்திகள் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.